என் பசங்களோட ஃபியூச்சருக்கு வீடு வேணும். நான் இப்போ வந்து வீடு இல்லாம கஷ்டப்படுற மாதிரி என் பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத நாள் நைட்டு 5 o'clock வரைக்கும் என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பாதி பணம் இல்லை. பெரிய அமௌண்ட் இல்லை. நாங்கள் கட்டினது 3 லட்சம் தான். அந்த 3 லட்சத்துக்கு நான் படாத பாடுபட்டோம் சார். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் அந்த இடம் வாங்கினது எங்களுக்கு அது பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறோம், வீடு கட்டணும். இப்போ நான் ஒரு சீட்டு போடுவேன், என் தம்பி ஒரு சீட்டு போடுவான், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு. ஜென்ரலாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஹனிமூன் போவாங்க. நாங்கள் அது வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். வீடு வாங்குறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு பழமொழி ரொம்ப காலமா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு. அதுக்கு என்னங்கிறப்ப உதவியை வாங்கி கடனை வாங்கி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்குனீங்க அல்லது கட்டினீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? லோன் போட்டு தான் வாங்கினோம், கஷ்டப்பட்டு. அவர் ஃபாரின்ல இருக்காரு. போய் தானே சொல்றேன். அங்க இருந்து லோன் போட்டு நான் சொன்னேன், நீ வந்துரு, வேண்டாம், பசங்க இருக்கு, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல, எனக்கு வீடு வேணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என் பசங்களோட ஃபியூச்சருக்கு வீடு வேணும். நான் இப்போ வந்து வீடு இல்லாம கஷ்டப்படுற மாதிரி என் பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். திருவள்ளூர் கிட்ட ஒரு இடம் இருந்துச்சு, அதை ஒரு 15 lakhsக்கு வித்துட்டு என்னடி சொல்ற? என்னோட ஜுவல்ஸ், மேரேஜ்க்கு போட்ட ஜுவல்ஸ், இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு மேல 25 lakhs லோன் போட்டு பெரம்பூர்ல வீடு வாங்கணும் சார். நாங்க நகை வந்து அடமான வைக்கல, வித்துட்டேன். 35 severance கிட்ட வித்துட்டேன். அப்புறம் என்னோட அங்கிள், எங்க அம்மாவோட நகை எல்லாம் வந்து பிளெஜ் பண்ணேன். அப்புறம் பிளெஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 25 lakhs லோன் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். மொத்தமா அப்ப எவ்வளவுக்கு வீடு வாங்குனீங்க? 50 lakhsக்கு வாங்கினேன் சார். 50 lakhs. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எந்த ஏரியால 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிருக்கீங்க? பெரம்பூர். பெரம்பூர். கேட்டுக்க. வீடை வாங்குறதுக்கு அப்பா போட்ட எல்லா நகையும், ஈவன் ஸ்டட்ல இருந்து, ரிங்ல இருந்து, அதான் சொல்றேன்ல, என்னோட தாலி செயினை முதற்கொண்டு நான் வித்துட்டேன். உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. வலியான ஒரு விஷயம் தான். ஒரு தாலி நானும் அழுதேன், என் ஹஸ்பண்டும் அழுதாங்க. மறுநாள் காலையில எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு முத நாள் நைட்டு 5 o'clock வரைக்கும் என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பாதி பணம் இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பாதி பணம் பெரட்டிட்டேன், பாதி பணம் இல்ல. அத வந்து என்னால அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா. அந்த நேரத்துல நான் என் தாலி செயினை எடுத்து அடகு வச்சு அதை வாங்கினேன். ஆனா கூட என்னால அது செயினை திருப்ப முடியல. ரொம்ப ப்ரெஷர், இந்த பினான்சியல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியானதுனால நாங்க அதை வித்துட்டோம். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எல்லா நகையுமே வித்துட்டோம். ஈவன் என் குழந்தைக்கு பிறந்தப்ப போட்ட மோதிரத்தை முதற்கொண்டு வித்து தான் நாங்க வீடே வாங்கினோம். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? எந்த ஏரியால வாங்குனீங்க? பல்லாவரத்துல இருக்கேன். லோன் போட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஆமா, லோன் போட்டிருக்கேன். ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் ஹைக்கா இருக்கும்போது லோன் அமௌண்ட் கம்மியாச்சுன்னா நான் பொண்ணு வேற வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு என்னங்கிறப்ப வெளியே வந்துருவேன் அப்படின்றதுக்காக அன்னைக்கு ஒரு 1 week இல்ல 1 month வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. அதுக்கப்புறம் சரி, வீடு இருக்கு, நம்ம கஞ்சி குடிச்சா கூட நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. டெபினெட்லி நமக்கு ஒரு வீடு இருக்கு. எப்படி உருட்டி பெரட்டி வீட வாங்குனீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லு. 1/4 கிரவுண்ட் தான் வாங்கணும், பெரிய அமௌண்ட் இல்லை. நாங்கள் கட்டினது 3 லட்சம் தான். அப்படியா? என்னத்த அப்படியா? அந்த 3 லட்சத்துக்கு நான் படாத பாடுபட்டோம் சார். ஓகே. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எந்த ஏரியாமா வீடு வாங்குனது? கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரியில. என்ன அப்படி கேட்டுட்டே? நீ மலைப்பா இருக்கு, எப்படி புரட்டினே தெரியல. இப்படி எல்லாம் புரட்டி தான் நான் வீட்டை கட்டினேன். எப்படி எல்லாம் புரட்டி கட்டினீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். நாங்கள் வந்து 96ல் வாங்கினோம் சார், தாம்பரத்தில் இடம். என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ இருந்தார், வெல்டரா இருக்கார் அவரு. ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? டே அண்ட் நைட்டு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவார். அந்த வெல்டிங் கண்ணு எரியும். மிளகாத்தூளை கண்ணில் கொட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்போ கூட நான் சொல்லுவேன், வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, எதுக்கு வேலை முடிஞ்ச வரைக்கும் பார்க்க வேண்டியதானே, ஏன் அப்படின்னா கேட்க மாட்டாரு. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஃபர்ஸ்ட் இடம் தான் வாங்கணும். அப்ப கூட நாங்க வந்து கொஞ்சம் மெயின்ல வாங்கும்போது அது காசு பத்தல இடம். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா?
தாம்பரத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், அப்போ கன்னடபாளையம்ன்ற ஒரு ஏரியா. சரியான ஆம்பளை ஏரியா கோயா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடா நீ அது இப்போ கூட வந்து அது அந்த ஏரியாவா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அந்த காலத்துல நாங்க அந்த இடம் வாங்கினது எங்களுக்கு அது பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறோம், வீடு கட்டணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா அந்த வீட்டுல ஒரு நாள் கூட அவர் நிம்மதியா படுத்து தூங்குனது இல்ல சார். அவர் வீட்டை கட்டி நாங்க அந்த வீட்டை கடனை அடைக்கிறதுக்கு முன்னையே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த வீட்டுல தான் இப்போ இருக்கீங்களா? இப்பவும் அந்த வீட்டுல தான் சார் இருக்கேன். இன்னும் என் 2 பசங்க அந்த வீடு தான் சார் எங்களை காப்பாத்துது. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். அந்த வீட்டை பாக்குறப்பல உங்களுக்கு என்ன தோணும்? அவர் எங்க வீட்டுக்காரர் என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே. அவரோட ரத்தமும் இன்னமும் சொல்லையில கூட எனக்கு கை கால்லாம் நடுங்குது சார். வேற ஏரியா போயிடலாமா அப்படின்னு. இல்ல நான் போக மாட்டேன்றேன், விற்கவே மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னன்னாலும் பண்ணுங்கடா. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அப்படிதான் சொல்றேன் நானு. அவர் தூங்காம எத்தனையோ நாள் இருந்திருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கண்ணுல தண்ணியா வடியும். நான் ஏமாமா நீங்க வேணாம் விடுங்க, இந்த வேலையை விட்டுருங்க, அப்புறம் வேற எதனா பண்ணுங்க, ஆளுங்களை வச்சு பண்ணுங்க அப்படின்னா கூட ஆளுங்களோட சேர்ந்து இவரு 4 மடங்கா உழைப்பாரு அவரு. பாருங்க, உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே டன். வேற நாங்க கட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆளுக்கு ஒரு சீட்டு போடுவேன். நான் ஒரு சீட்டு போடுவேன், என் தம்பி ஒரு சீட்டு போடுவான். எங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு. பதறாத. எங்க அப்பாவும் வேலைக்கு போவாரு. எல்லாருமே போயிட்டு சீட்டு போட்டு சரியா சாப்பிட கூட மாட்டோம். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா கறி சோறு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சுனா நான் போடணும், அவன் குறைஞ்சிச்சுன்னா அவனுக்கு போடணும். இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். இப்படிதான் கட்டினாங்க. எனக்கு இப்போ ஈஸியா இருக்கு. ஆனா அது அந்த டைம்ல எப்படி கட்டினாங்கன்றது. எங்க கட்டினீங்க வீடு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். பூந்தமல்லியில இந்த இடத்த வாங்கவோ அல்லது வீடை வாங்கவோ எப்படி எல்லாம் சிரமப்பட்டு அதை ரெடி பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாங்க மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ்ல வீடு வாங்கிட்டோம் 2011ல. அதுக்கு என்னங்கிறப்ப ஸோ ஜென்ரலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஹனிமூன் போவாங்க. நாங்க அது வேண்டாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். அப்பவே பிளான் பண்ணிட்டீங்க? எந்த லக்ஸுரி ஐட்டம்ஸும் நாங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நாங்க பிளான் பண்ணல. அப்படியா? அப்படித்தான். அது மாதிரி லைக் வீக்கெண்ட்ஸ் வந்து படத்துக்கு போறது கூட இல்லை எங்கேயாவது நியர்பை பாண்டிச்சேரி போறது கூட அந்த மாதிரி எந்த இதுவுமே நாங்க பிளான் பண்ணல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து நார்மல் எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து சேவ் பண்ணோம். இது எப்படி உனக்கு தெரியும்? பிளஸ் ஆஃபீஸ்ல வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிடைக்கும். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக வந்து நாங்க எங்களோட எல்லா சந்தோஷம் எல்லா லக்ஸுரி ஐட்டம்ஸும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நாங்க எதுவுமே அனுபவிக்கவே இல்லை. சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? புரட்டி வீடு கட்டி மனிதர்கள் எப்படி எல்லாம் சிக்கல்ல மாட்டிக்கிறதா நீங்க பாத்திருக்கீங்க? கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல இப்போ வந்து சிட்டி லிமிட்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது வந்து லேண்ட் பிளஸ் வீடு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதனால என்ன பண்றாங்க, சிட்டி அவுட்ஸ்கட்ல ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு கூடுவாஞ்சேரி பக்கத்துல போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்களா? என்ன பிரச்சனைனா அவங்க மொத்த ஒரு வேலை பாக்குறது பாத்தீங்கன்னா சிட்டில வேலை பார்ப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.